أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقنا السماوات والأرض وما بينهما إلا بالحق وإن الساعة لآتية فاصفح الصفح الجميل إن ربك هو الخلاق العليم ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. வானங்களையும் வையகத்தையும் அதற்கு இடையிலே உள்ள அத்தனை படைப்புகளையும் உண்மையை கொண்டே தவிர நாம் படைக்கவில்லை. நிச்சயமாக கியாம நாள் வந்தே தீரும். நீங்கள் அழகிய முறையிலே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உன்னுடைய ரப்பு சிறந்த படைப்பாளன், எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன். நபியே, உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 வசனங்களை இறக்கி அருளிருக்கிறோம், வழங்கியிருக்கிறோம். மாபெரும் குர்ஆனையும் தந்திருக்கிறோம் என்று வல்ல அல்லாஹ் சூரத்துல் ஹிஜர் 15ஆம் அத்தியாயத்தில் 86, 87ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். மக்கா மக்களால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவதிகளுக்கு உள்ளானார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை போதித்து கொண்டிருந்தான். நீங்கள் பொறுமை செய்யுங்கள், அது அழகிய பொறுமையாக இருக்கட்டும். ஃபஸ்ஃபஹ் ஸஃபஹல் ஜமீல் என்றால் அழகிய பொறுமை, சீரான பொறுமை. நானும் பொறுமை செய்கிறேன் பேர்வழி என்கிற முறையில் பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு செய்வதையெல்லாம் செய்துவிட்டு நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அது ஒரு அழகிய பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் தொடர்ந்து ஒரு அற்புதமான வசனத்தை இறக்கி இருக்கிறான். உங்களுக்கு நாம் திரும்ப திரும்ப ஓதுகிற 7 வசனங்களை வழங்கியிருக்கிறோம். குர்ஆன் அலீமை. பொதுவாகவே நமக்கு துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகிற போது அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு சீர்மிகு வெகுமதி கிடைக்கிற போது அந்த துன்பங்கள் துயரங்கள் மறந்து போய்விடும் மட்டுமல்ல, யார் நமக்கு தொந்தரவுகள் தந்தார்களோ அவர்களையும் நாம் மன்னிக்க ஆரம்பித்து விடுவோம். நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிற போது, ஒரு மகிழ்ச்சிகரமான சுபிட்சமான நிலையில் இருக்கிற போது அதை நாம் பொருட்படுத்த மாட்டோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மக்கா மக்களால் உங்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்ட போதும் கூட உங்களுக்கு நாம் ஒரு சிறந்த வெகுமதியை தந்திருக்கிறோம். அந்த வெகுமதி தான் என்னவென்றால் சபா மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற அந்த 7 வசனங்கள். சபா மசானி என்றால் எது? சூரத்துல் ஃபாத்திஹா. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சத்திய சஹாபிகள் எல்லாம் இந்த சபா மினல் மசானிக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அதில் 7 வசனங்கள் இருக்கின்றன. இதைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக விவரித்தார்கள் என்று அவர்கள் விளக்குகிறார். ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு இந்த வசனத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அன்பான பெருமக்களே, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 வசனங்கள் என்று ஏன் இதற்கு சொல்லப்பட்டது என்றால், ஒவ்வொரு தொழுகையிலையுமே ஒவ்வொரு ரக்காத்திலையுமே சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுகிறோமா இல்லையா? திருமறையின் தோற்றுவாயாக இருக்கக்கூடிய அல்ஹம்து சூராவை நாம் ஓதுகிறோமா இல்லையா? அதான் திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற முசன்னாத் என்கிற அந்த ஒருமை வார்த்தையிலிருந்து பன்மையாக மாறிய வார்த்தை தான் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற வசனங்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்று தனி சிறப்புகளும் இருக்கின்றன. அது என்ன சிறப்புகள்? அந்த ஃபாத்திஹாவுடைய முதல் பகுதி இருக்கிறதே, அதில் சனா இருக்கிறது, ஹக்குர் ருபூபியா இருக்கிறது. சனா என்றால் அல்லாஹுவை நாம் புகழ்கிறோம், அது ரப்புக்கான ஹக்கு. ருபூபியா என்றால் ரப்புக்கான ஹக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், இதெல்லாம் ரப்புக்கான ஹக்கு. அடுத்து இன்னொரு பகுதி இருக்கிறதே அன்பான பெருமக்களை, இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈனிலிருந்து அது அத்துவா ஹக்குல் உபூதியத் என்பார்கள். அதில் துவா இருக்கிறது. அப்துகளாகிய நமக்கான ஒரு ஹக்கு உரிமை அதில் இருக்கிறது. அப்துகள் நாம் கேட்கிறோம், யா அல்லாஹ் உன்னிடத்திலேயே உன்னையே வணங்குகிறோம், இடத்திலே உதவி வேண்டுகிறோம், நேரான பாதையை காண்பித்து இன்னும் நாம் கேட்கிறோமா இல்லையா? எனவே முதல் பகுதியில் அருமை சகோதரில் சனா ஹக்கு ருபூபியா, இரண்டாவது பகுதியில்
துவா ஹக்குல் உபூதியாக இருக்கிறது என்று நமக்கு விரிவுரையார்கள். இப்படிப்பட்ட சில சிறப்புகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அருமை பெருமக்களே, இந்த ஆயத்துக்களை நாம் சற்று ஆய்ந்து பார்த்தோம் என்றால் இரட்டையாக வருவதை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது ஹம்து. அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன. இப்படி இரட்டையாக இருக்கிற காரணத்தினாலும் கூட சபா மசானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கிறது என்று நமக்கு விவரம் தருகிறார். அதே போன்ற அன்பான பெருமக்களே, இந்த சூரா 2 முறை இறங்கப்பட்டது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து வழங்கியதற்கு பின்னாலே மக்காவிலே ஒரு முறை அல்ஹம்து சூரா இறங்கியது. அதற்கு பின்பு பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்றதற்கு பின்னாலே மதீனாவிலேயும் ஒரு முறை இறங்கப்பட்டது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த சூறாவுக்கு இன்று ஒரு தனி சிறப்புகள், தனி மகத்துவங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சூறாவுடைய பரக்கத்தை நாம் எல்லோருமே அடைய வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டோம் என்றால் அந்த பிரச்சனைகள் தீரும். நமக்கு ஏற்படுகின்ற நோய்க்காடுகள், நொம்பலங்கள் கூட தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்னும் சில பெருமக்கள் கூறுகிறார்கள், இந்த சபா மினல் மசானியினுடைய அந்த விளக்கம் என்னவென்றால் 7 அத்தியாயங்களை நாம் உங்களுக்கு பெருமதியாக, வெகுமதியாக நாம் வழங்கியிருக்கிறோம். அது என்ன 7 அத்தியாயங்கள்? அதுக்கு அத்திவால் என்று சொல்வார்கள், பெரும் அத்தியாயங்கள். தவீலுடைய பன்மை திவால், பெரும் அத்தியாயம். சூரத்துல் பக்ரா முதல் சூரத்துல் அன்ஃபால் தௌபா வரை 7 அத்தியாயம் வருகிறது. இந்த 7 அத்தியாயமே பெரும் அத்தியாயங்களாக இருக்கிறது. இந்த 7 அத்தியாயங்களை நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன கவலை? இந்த அத்தியாயங்களை நீங்கள் ஆய்ந்து பாருங்கள், உங்களுடைய கவலையெல்லாம் தீர்ந்து போய்விடுமே, ஒரு ஆறுதல் கிடைக்குமே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஃபஸ்ஃபஹ் அஸ்ஸஃபஹல் ஜமீலுக்கு விளக்கமாக சொல்கிறார். அந்த 7 அத்தியாயங்களுக்குண்டான அந்த மதிப்பு மரியாதை என்னவென்று கேட்டால் அதில் குற்றவியல் சட்டங்கள் இருக்கின்றன. இந்த 7 அத்தியாயங்களுக்கு உள்ளே குற்றவியல் சட்டங்கள் என்றால் யார் என்னென்ன பாவங்கள் செய்கிறார்களோ அந்த பாவங்களுக்கு உண்டான இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் என்ன. அதே போன்று படிப்பினைகள் இருக்கின்றன, நிறைய படிப்பினைகள். சூரத்து தௌபாவிலெல்லாம் நிறைய படிப்பினைகள், அதை தாங்கள் தஃப்சீரில் பார்த்தால். அதற்கு மேலாக அன்பான பெருமக்கள் மீராஸ் இருக்கிறது, வாரிசுரிமை சட்டம். இந்த வாரிசுரிமை சட்டம் இருக்கிறதே இந்த 7 சூறாக்களுக்குள்ளே அடங்கப்பட்டிருக்கின்றன. எனவே தான் சில அறிஞர் பெருமக்கள், முஜாஹிது, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூறுகிறார்கள், இந்த சபா மினல் மசானியை கொண்டு கருத்து 7 அத்தியாயங்கள் என்று கூறுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பான பெருமக்களே, எம் பெருமானாருக்கு மட்டுமல்ல, எம் பெருமானாரை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஒட்டுமொத்த உம்மத்தாருக்கும் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை வெகுமதியாக தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கிய வேதங்கள் 104 வேதங்கள். நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மொத்த வேதங்கள் 104 வேதங்கள். அதில் பிரதான வேதங்கள் 4 நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தௌராத், இன்ஜில், சபூர், அல் ஃபுர்கான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஃபுர்கானிலே குர்ஆனிலே முஃபஸ்ஸல் இருக்கிறது. முஃபஸ்ஸல் சூறாக்கெல்லாம் விவரமான சூறாக்கள் இருக்கிறது. எல்லாவற்றினுடைய பிழிவாகத்தான், எல்லாவற்றுடைய சாராம்சமாகத்தான் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. இத்தனை சூறாக்களிலே சொல்லப்போனால் முழு குர்ஆனிலே என்னென்ன தத்துவங்கள், கலை ஞானங்கள் இருக்கின்றனவோ அத்தனை கல்வி ஞானங்களும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூறாவிலே இருப்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்குகிறார்கள் இந்த வசனத்திற்கு கீழே. எனவே நாம் இந்த அல்ஹம்து சூறாவை ஓதுகிற போது உயிரோட்டத்தோடு ஓத வேண்டும், மேலோட்டமாக ஓதாமல் அந்த சூறாவை ஓதுகிற போதே நமக்கு ஒரு ஆசை வந்துவிட வேண்டும். நாம் அல்ஹம்து சூறா ஓதுகிறோம், அத்தனை தத்துவங்களும் அத்தனை ஞானங்களும் இந்த அல்ஹம்தில் இருக்கிறது. அல்ஹம்து தானே, நாம் அடிக்கடி ஓதுகிறோம் தானே, இது ஒரு பெரிய மேட்டரா இன்னும் நாம் யோசிக்கவே கூடாது. அதை அப்படியே மனதிலே இருத்தி ஒரு சுவையோடு, ஒரு இனிமையோடு, அகிலத்தாரை இரட்சிக்கின்ற அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவனே அன்பாளன், அருளாளன், மறுமை நாளுடைய அதிபதி அவன். உன்னிடத்திலே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி வேண்டுகிறோம். எங்கள் இறைவா, எங்களுக்கு நேரான பாதைக்கு நம்பி, யாருக்கு நீ நல்லொரு புரிந்தாயோ அந்த நல்லவர்களுடைய பாதை, யார் வழிகட்டு போனார்களோ
யாருடைய கோபத்துக்கு ஆளானார்களோ கயிறு மஹ்தூபி அலைஹிம் வலல்லாலின் அவர்களுடைய பாதை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ காண்பித்து விடாதே. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் உள்வாங்கி ஓதினோம் என்றாலே அந்த வசனத்தை ஓதுகிற போதே நமக்கு ஒரு சுவை, ஒரு ஹலாவத் என்பார்கள், அரபியிலே ஹலாவத்துல் ஈமான் என்பார்கள். அந்த ஈமானுடைய ஒரு இனிமை, ஈமானுடைய ஒரு சுவை தெரிய ஆரம்பித்துவிடும். இதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமாதானமாக, ஒரு சாந்தியாக, ஒரு ஆறுதலாக இறக்கியதாக மக்கா மக்களுடைய அவதிகளுக்கு, துன்பங்கள், துயரங்களுக்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்களே அதை விட்டு தருங்கள். உங்களுக்கு நாம் ஒரு சீர்மிகு வெகுமதியை தந்திருக்கிறோம். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது மனிதனுடைய இயல்பு. எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு ஏதாவது நேமத்துகள், வெகுமதிகள் கிடைத்துவிட்டால் அந்த துன்பங்களை நாம் மறந்து போய்விடும். மட்டுமல்ல, யார் துன்பங்களை தந்தார்களோ அவர்களையும் மறந்துவிடும். எனவே மக்கா மக்களை அவருடைய துன்பங்களை மறந்து விடுங்கள் என்கின்ற இந்த வசனங்கள் அன்னலாருக்கு மட்டுமல்ல, நம் போன்ற எல்லா அடியார்களுக்கும் பொதுவான வசனங்கள், அத்தியாயம் என்பதை புரிந்து வாழ்வோமாக. அல்லாஹ் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.